அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம துவாவை பற்றி அல்லாட்ட நம்ம வேண்டி துவா கேட்குறத பற்றி இப்போ நம்ம அதை பற்றி பார்ப்போம். நம்மளுடைய தேவைகளை அல்லாட்ட தான் கேட்கணும். நம்ம அதை உறுதியோட அல்லாஹ் தான் நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பான். வேறு யாராலையும் முடியாதுன்னு நம்ம அல்லாட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம தேவைகளை அல்லாட்ட கேட்கணும். துவா ஒரு இபாதத்தாகும். துவா ஒரு வணக்கம். இந்த துவா ஒரு தீனினோட தூண். அது மீனோட ஒளி. துவா தான் இஸ்லாம். நம்ம அல்லாட்ட கேட்டால் தான் நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்மளுடைய துயரங்களை, துன்பங்களை அல்லாஹ் அணக்கும் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு தருவான். இப்போ நம்ம துவா நம்ம கேட்டால் நம்ம கிடைக்கலையேன்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. அல்லாஹ் நம்ம அதோட துவா கேட்டு அது நம்ம கிடைக்கலன்னா கூட நம்மளோட இன்னொரு ஆபத்தை அதிலேருந்து நம்மளை விலக்கி விட்டுருப்பான். அல்லாட்டி நமக்கு மறுமையில் நீ என்கிட்ட துவா கேட்டியே, நான் உன்னை கேட்க சொன்னேனே, நீ கேட்டியான்னு கேட்பானோ. ஆமாம், நான் கேட்டேன் நல்லாவே, உனக்கு அப்போ கிடைக்கல இல்லை, அதுக்கான பிரதிபலனாக அவ்வளோ ஒரு மூட்டை நன்மையை கொண்டு அல்லாஹ் கொடுப்பான். அந்த நன்மை இந்த உலகத்தில் நம்ம துவா கேட்டு அது நடக்காமல் இருந்திருக்கக்கூடாதாங்கிற நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ அந்த நேரத்தில் நன்மையை நம்ம பற்றாக்குறையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அது நிரப்பி நம்மளை சொர்க்கத்துக்கு அழைத்துட்டு போகும். ஆகையினால் நம்ம துவா கேட்கும்போது அழகாக ஒது செஞ்சுட்டு கிப்லாவை முன்னோக்கி 2 கைகளையும் ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. அல்லாவை புகழ்ந்துட்டு சலவாத்து கூறிட்டு நம்ம அல்லாட்ட துவா கேட்கணும். துவா கேட்கும்போது நம்ம கைகளை நல்லா விரித்து ஆண்டவன்கிட்ட கையேந்தி நம்ம மன உருகி கேட்கணும். அழுது கூட கேட்கலாம். அழுது கேட்டு இப்போ திரும்ப திரும்ப நம்ம கேட்கலாம். எத்தனை முறை கேட்டாலும் நம்ம செலவடைந்து கூடாது. துவா நம்ம அப்புறம் நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதிட்டு துவா கேட்கலாம். எந்தெந்த நேரங்களில் துவா கபுலாகும்னு ஒரு சில நேரங்கள் இருக்குது. வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் துவா கபுலாகும்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த துவா கபுலாகும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆகையினால் நம்ம வெள்ளிக்கிழமை துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும். அது நம்ம ஜும்மா பாங்கு சொல்லிவிட்டு அந்த இக்காமத்துக்கு இடையில் கேட்குற துவா, எல்லா பாங்குக்கும் அந்த தொழுகை இக்காமத்துக்கும் உள்ள இடைப்பட்ட நேரங்களில் கேட்குற துவா கபுலாகும். 2வது நம்ம குர்ஆன் ஹத்தம் பண்ணிவிட்டு குர்ஆனை ஓதிட்டு கேட்குற துவா, நம்ம ஃபர்லான தொழுகையை தொழுதுட்டு கேட்குற துவா, நோன்பு திறக்கும்போது கேட்குற துவா, சஹர் நேரத்தில் தஹஜ்ஜத் நேரத்தில் கேட்கக்கூடிய துவா,